Come on, baby. Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் ஃபைல்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ எது வரைக்கும் டைலாக் வரும் அப்படின்னா 15.06 செகண்ட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்மே நான் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுருப்பேன். 15 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணோம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டும் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கே வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டைலாக்கோட எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்துட்டு டைலாக் வரும். ஸோ டைலாக் பார்த்தீங்க அப்படின்னா 15 செகண்ட் வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க டைலாக்லாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இமேஜஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ் வந்துட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இமேஜ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு சிசி வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். 2 ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த சிசி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வரா மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.